வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க். ஸோ இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மார்க்கெட் கேப், அந்த பேங்க்கோடைய ஓவரால் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 5684 கோடி அவங்க வச்சுருக்காங்க. இப்போது கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 27 ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய லோவஸ்ட்டு ப்ரைஸ், அதாவது 52 வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா ரூ. 13 ரூ. 28 வரைக்கும் இது போயிருக்கு. இந்த 52 வீக்ஸ் லோ அண்ட் 52 வீக் ஹை. ஸோ இதனுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரூ. 32 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ரூ. 27 ரூ. 32 வரைக்கும் போகிறதுக்கு ஹையர் சான்ஸ் இருக்குது. அண்ட் அதனுடைய ROCE அண்ட் ROE வந்து ரொம்ப கம்மி தான், பட் ஆனால் ஓரளவுக்கு ஓகே. ஸோ அப்புறம் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. இருக்குது. இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு ஃபிப்பில் பார்த்தோன்னா இதுவும் வந்து ஏப்ரலில் வந்து ரூ. 15 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இதனுடைய டாப் மோஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரூ. 28 வரைக்கும் இது வந்து போயிருக்குங்க. சரிங்களா, ரூ. 28 வரைக்கும் இது வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இதனுடைய ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேடிங் வந்து புக் வேல்யூவோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய டிவிடெண்ட்ஸும் இதுக்கு வந்து ரொம்ப மினிமல் டிவிடெண்ட்ஸ் வந்து தராங்க. இதனுடைய CAGRும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் கான்ஸில் வந்து நம்ம பார்த்தோன்னா கம்பெனி ஆஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒன்றும் பெரிய கான்ஸாக ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா FII வந்து 15% வச்சுருக்காங்க, DI வந்து ஒரு 7% வச்சுருக்காங்க, பப்ளிக்ஸ் வந்து ஒரு 78% வந்து வச்சுருக்காங்க. பட் இது ஒன்றும் கொஞ்சம் மினிமமாகவே வாங்குறது வந்து வில் பி பெட்டர். மினிமல் குவான்டிட்டியாகவே வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் SIP மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதனுடைய புக் வேல்யூவே வந்து நமக்கு ரூ. 32 வரைக்கும் இருக்குது. ஸ்டாக் வந்து இப்போ ரூ. 27 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து தாராளமாக நீங்கள் ரூ. 32 வரைக்கும் நீங்கள் போவோம். அதனால் நான் வந்து பை பண்ணலாம். பட் ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் சைடில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. இப்போ இந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் ஒரு 2.5% வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ இன்னும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரூ. 32 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரூ. 32 வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி வந்து ஒரு லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு எவ்வளோ இது ட்ரேட் இருந்திருக்கு. லாஸ்ட் இயரில் 2022 அண்ட் 2023 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஜனவரி அண்டு மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ரூ. 13 நமக்கு ட்ரேட் ஆகிருக்கு. இப்போது நமக்கு வந்து இந்த ஸ்டாக் ரூ. 28 வரைக்கும் இது வந்து போயிருக்கு. 28 வரைக்கும் இது போயிருக்கு. பட் இப்போ வந்து ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26. அது ஸ்டில் இன்னும் வந்து உங்களுக்கு 32 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க, டார்கெட். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்காகவோ இல்லை ஒரு கெஸ்ஸிங்கில் இவ்வளோ போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசுகிறோம்னாலே அந்த ஸ்டாக்குடைய ஃபுல் டீட்டெயில், அதாவது இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்து அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி அண்டு Nifty 50 இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். சென்செக்ஸ் பார்க்கணும். இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் இந்த ஸ்டாக் அடுத்தது எவ்வளோ நகரும். அது இல்லாமல் கேண்டில் சார்ட்னு ஒன்று இருக்கும், கேண்டில் பேட்டர்ன். ஸோ ஹையர் ஹை, லோவர் லோ, இதெல்லாமே நம்ம வந்து இதில் வந்து டிசைட் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஸோ வீக்லி சார்ட்டு, டே சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே பார்த்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணுவோமே தவிர சும்மா ஒரு ஃப்ளூக்கில் வந்து இது போவோம், இது கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளூக்கில் சொல்கிறது ஷேர் மார்க்கெட் இல்லை. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நான் இவங்கள நம்பினேன், அவங்கள நம்பினேன், இவங்ககிட்ட காசு கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கான நம்பிக்கை உங்கள் மேலே இருந்தால் மட்டுமே நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணணுமே தவிர யாருடைய அட்வைஸையும் நீங்கள் எடுத்து இதில் ட்ரேட் பண்ணக்கூடாது.
உங்களுக்கு இது முழுசாக தெரியாத வரைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு வாட்டி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இப்போ நம்ம வீக்லி கேண்டிலை வச்சு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீக்லி கேண்டில் ஒரு கேண்டிலும் ஒரு வீக்கில் வந்து இது குறிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டே கேண்டில் மாற்றினோன்னா இந்த ஒரு கேண்டிலும் ஒரு டே உடையது. ஒரு டே உடைய கேண்டில்ஸை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஹியூஜ் கேண்டில். இப்போ இந்த கேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த கேண்டில் வந்து என்றைக்கு வந்திருக்கு, 12 டிசம்பர் 12 வந்து 2012 அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு, திரும்ப அகைன் டவுன் ட்ரெண்டு. ஸோ இது வந்து கேண்டில் வந்து உங்களுக்கு மாறி இது ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து லைன் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சார்ட் இது ஒரு டைப் ஆஃப் சார்ட். ஸோ இது எல்லாமே நம்ம 1 by 1 தான் நம்ம இதில் பார்த்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருக்குது பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக நீங்கள் வந்து நல்லா நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இறங்கணுமே தவிர, அன்லெஸ் அது தெரியாமல் இன்ட்ராடேவோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்ஸோ தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். வித்தவுட் நாலேஜ் வந்து எப்போவுமே இது உங்களை காப்பாற்றாது. கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ட்ரெண்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போது ரீசெண்டாக 0.78 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு ரெவென்யூவும் இந்த கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய ஷேர் ஹோல்டு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 3%, 3.4%, அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் ஒரு 3.19 அண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 15% வச்சுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இதில் ஹோல்ட் பண்ணுறதுனால ரீட்டைல் வந்து அதிகமாக இருக்காங்கன்றதுக்காக நம்ம ஒன்றும் பெருசாக வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எனிவேஸ் இது பேங்க் செக்டார். ஸோ அதனால் வந்து ஹை வாலட்டைலும் கண்டிப்பாக அதில் இருக்கும். பட் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. அதனால் ஒரு வாட்டி ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப சிறந்தது. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. ஸோ அதனால் நான் சொல்கிறத வச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களுக்கான நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை பார்த்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது தான் எப்போவுமே நல்லது. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டாக்கில் சந்திப்போம். நன்றி.